கோடை காலம் வந்துருச்சுன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும்னு நினைக்கிறது தர்பூசணி தாங்க. ஆனா நீங்க இத ஜஸ்ட் ஒரு ஃப்ரூட்னு தான் நினைக்கிறீங்க. உண்மையை சொன்னா இது ஒரு நேச்சுரல் மெடிசன். நீங்க தினமும் தர்பூசணி சாப்பிட்டா உங்க பாடியில என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்கும் தெரியுமா? இந்த வீடியோவை முழுசா பார்த்தா தாங்க தெரியும். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தர்பூசணி சாப்பிட்றதால கிடைக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி தான். இது சிம்பிள் ஃப்ரூட் இல்ல, சம்மர்ல உங்க பாடிக்கு லைஃப் சேவர் மாதிரி. தர்பூசணியில 90% வாட்டர் இருக்கு. நம்ம பாடி டீஹைட்ரேஷன் ஆகுறப்ப டயர்ட்னஸ், ஹெட்டேக், டிசினஸ் எல்லாமே வரும். ஆனா தினமும் கொஞ்சம் தர்பூசணி சாப்பிட்டீங்கன்னா பாடி ஃபுல்லா ஹைட்ரேட் ஆகும். எஸ்பெஷலி நீங்க வெளியே வேலை பார்க்குறீங்க, அதாவது மார்க்கெட்டிங்லயோ இல்ல ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு டெலிவரி ஜாப்லயோ இந்த மாதிரி ஏதாவது ஒர்க்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க தர்பூசணி எடுத்து தான் ஆகணும். கோடை காலத்துல பாடி ஹீட் அதிகமா இருக்கும். இதனால மவுத் அல்சர், டயர்ட்னஸ், இரிட்டேஷன் எல்லாமே வரும். தர்பூசணி நேச்சுரலி பாடி ஹீட்டை குறைக்கும், ஒரு கூலிங் எஃபெக்ட் தரும், உடம்பு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். தர்பூசணியில விட்டமின் சி, விட்டமின் ஏ நிறைய இருக்கு. இதனால ஸ்கின் ஹெல்த்தி ஆகும், பிம்பிள்ஸ் குறையும், நேச்சுரல் க்ளோ வரும். பார்லர் போகாமலே நேச்சுரல் பியூட்டியாவே இருப்பீங்க நீங்க. இதுல இருக்க லைகோபின் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. இது பிளட் பிரஷரையும் கண்ட்ரோல் பண்ணுவதும். ரெகுலரா சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ரிஸ்க் ரொம்பவே குறையும். வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு இது சூப்பர் ஃபுட். கேலரிஸ் ரொம்ப குறைவு, ஆனா ஸ்டொமக் ஃபுல் ஃபீலிங் அதிகமா இருக்கும். ஜங்க் ஃபுட்டுக்கு பதிலா தர்பூசணி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெயிட் நேச்சுரலி குறையும். உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கா? தர்பூசணி ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். இதுல ஃபைபர் இருக்குன்னா கான்ஸ்டிபேஷன் கூட குறையும், ஸ்டொமக் லைட்டா ஃபீல் ஆகும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அளவுக்கு மீறி சாப்பிட்டா சுகர் லெவல் அதிகமாகலாம், எஸ்பெஷலி டயபெட்டிக் பீப்புளுக்கு. சுருக்கமா சொல்லணும்னா தர்பூசணி ஹைட்ரேஷனை கொடுக்கும், கூலிங்கை கொடுக்கும், பியூட்டியை கொடுக்கும், நல்ல ஹெல்த்தை கொடுக்கும். இந்த சம்மர்ல இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க எல்லாமே இந்த சேனல்ல உங்க சப்போர்ட்டை எப்பவுமே எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.